அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்களை என்னென்ன விஷயங்களில் ஏற்படுத்தவிருக்கிறது, என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். ஸோ வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகார்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறத பார்த்தோன்னா, விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய அளவில் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இந்த நேரம் அப்படிங்கிறது சில பல விஷயங்களை உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். குறிப்பாக இந்த 2 நபர்கள் இடத்துல நீங்க கூடுதல் கவனத்தோடு இல்லை அப்படிங்க பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் ஆபத்து வந்து சேரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது திடீரென்று உருவாகின்ற நட்பின் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் எழலாம். அதே நேரம் பார்க்கும் பொழுது சகப்பணியாளர்கள் மத்தியில் சில பல விவாதங்கள், புறம் பேசுவதால் ஏற்படுகின்ற சின்ன வாக்குவாதங்கள், இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும். அதனால இந்த 2 நபர்கள் இந்த 2 விஷயங்கள்ல கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதிக கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லையும் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் உஷாரா இருக்க பாருங்க. எந்த ஒரு செயலா இருந்தாலும் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, முயற்சிகள் வந்து சாதகமான பலன்களை தருங்க. பணவரத்து அதிகரிக்கலாம். வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் நல்ல பலன்களை தருங்க. வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த அளவு இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம்தான். குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்க பெறலாம். புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் நீங்கள் வந்து சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்க பெறும். வழக்குகளில் சாதகமான நிலைகள் காணப்படும். பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். பணவரத்து பெண்களுக்கு தாராளமாகவே இருக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாய் இருக்க பாருங்க. மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்பதான் தங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். வீண் கவலையை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் வந்து அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அதனால கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பிள்ளைகளால் திடீர் செலவினங்கள் உண்டாகத்தாங்க செய்யும். இந்த காலம் யாரையும் எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்வது நன்மையை தரும். வீண் கவலை காரிய தாமதம் உண்டாகலாம். கவனமாக இருங்க. பணவரத்து அதிகரிக்கும். வாக்கு வன்மை ஏற்படும். தங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க. புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க. தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க. லாபம் கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டம் பெறுவாங்க. கௌரவம் அதிகரிக்கும். நிலுவைத் தொகையும் வந்து சேரும். பதவி உயர்வும் தங்களுக்கு கிடைக்க பெறலாம். தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்குங்க. பணவரத்து இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். தடைபட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும்
உண்டாக பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும். அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். குழந்தைகள் நலன்ல அக்கறை செலுத்துவீங்க. புதிய நண்பர்களின் சேர்க்கை, அவர்களால் பண உதவி கிடைக்க பெறுவீங்க. பெண்களுக்கு தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க. உற்சாகம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கை அதிகரிக்குங்க. கவலைகளும் தங்களுக்கு நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம். குடும்பத்துல குதூகலங்களும் உண்டாகலாம். வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில ஈடுபடுவீங்க. பயணங்கள் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடைபெறும். தங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வருங்க. எதிர்பார்த்த பணமும் வந்து சேர வாய்ப்புகளும் இருக்கு. திறமைகள் அதிகரிக்கும். தங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மனதில் தைரியம் பிறக்குங்க. இந்த காலம் செல்வ சேர்க்கை உண்டாகும். எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீங்க. புத்தி சாதுரியம் அதிகரிக்கிறதுனால வாக்கு வன்மையும் அதிகரிக்கும். இதனால பல விஷயங்களை தங்களுக்கு சாதித்து கொள்ளக்கூடிய வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க பெறுவீங்க. இந்த நேரத்தில் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் உண்டாக வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலமாக மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீங்க. பணவரவு திருப்தி தர வகையில் இருக்குங்க. சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி தீர்த்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். வீண் பயத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் முன்பு இருந்ததை விட முன்னேற்றம் காண்பீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்கொள்ள போறீங்க? உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்க பெற போகிறது? உங்களுடைய பொருளாதார நிலைமை, நிதி வளமை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், கல்வி, இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள் என்னென்ன பலன்கள், எப்படிப்பட்ட மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் தங்களுக்கு நன்மையாக இருக்க பெற போகிறதா? நன்மைனா என்னென்ன விஷயங்கள் நன்மையாக இருக்கும்? கெடுதலாக அமையக்கூடிய பட்சத்தில் என்னென்ன விஷயங்கள் கெடுதலாக அமையும் அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய தகவலை தெரிந்து நீங்க பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குறதுல நிபுணர்களாகவே இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே கலங்காத மனம் கொண்டவர்களாகவே இருப்பீங்க. இந்த காலம் மிக நீண்ட காலத்திற்கு பிறகு நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீண்ட நாட்களா எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். நண்பர்களால காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். அதே நேரம் சுக்கிர பகவானினுடைய சஞ்சாரத்தால எல்லாவித வசதிகளும் உண்டாக பெறும். தேடி போனதும் தானாகவே வந்து சேருங்க. அறிவுதிறன் அதிகரிக்கவும் செய்யலாம். நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுது கழிப்பீங்க. மன தைரியம் அதிகரிக்க செய்யும். மதிப்பு கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும். வாடிக்கையாளர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டையும் பெறுவாங்க. சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம். பணியில பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம். பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க. தங்க நகை சேரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும். தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும். சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம். பணவரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயருங்க. அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். இதே நேரம்
நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுது கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால சற்று கவனமாயிருங்க. வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம். அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். எதிர்பார்த்த பண வரவு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது. தோழிகள் மூலமா உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம். எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படத்தாங்க செய்யும். அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பீங்க. சரக்குகளை அனுப்பும் போது கூடுதல் கவனம் தேவைங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் இருக்கலாம். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் புத்தி சாதுரியத்தால புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள். பணவரவும் இருக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்க பெறுவீங்க. பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். சொத்துக்கள் மீது கவனமாயிருங்க.